அப்பா அந்த அக்கா, எஸ்எம்எஸ் மாமா. பிரபு என்னாச்சு? அண்ணா அவங்க 2 பேர் வீட்லயா இருக்காங்க? ம் வரட்டும் இருக்கு. என்னப்பா என்னாச்சு? இருங்க டாட், அவங்களும் வரட்டும். ஏன் டென்ஷனா இருக்க? சொல்றேமா. என்னடா? முதல்ல நீங்க 2 பேர் கீழே வாங்க. அப்பா, ஆ, நீங்க தான் உங்க 2 பேரும் திவ்யா வீட்டுக்கு அமிச்சிங்களா? திவ்யா வீட்டுக்கு போனாங்களா? அதுவும் இவங்க 2 பேருமா? எதுக்குடா போனாங்க? இவங்க 2 பேரும் அங்க போய் என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க தெரியுமா? இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளா? என்ன போட்டு கொடுத்தாங்க? ஆ, ஆ. ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்கு அங்க போனீங்க? ஏன்பா நாங்க அங்க போக கூடாதா? யார்கிட்டயும் சொல்லாம எதுக்கு நீங்க 2 பேரும் போனீங்க? உன்னதான் கேக்குறேன். மா, 200 பவுன் நகை போட்டாதான் கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அடப்பாவீங்களா? என்ன மாமா இது? அவ தான் அறிவு இல்லாம பண்ணிருக்கானா? நீங்களும் கூட சேர்ந்து போயிருக்கீங்க. அறிவு இல்லாம அப்படி என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு 200 பவுண்ட் ரொம்ப கம்மி. சி, வரதட்சணை கேட்கறதுன்றதே ரொம்ப கேவலமான விஷயம். இதுல நீ ஸ்டேட்டஸை பத்தி பேசுறியா? டேய், நீ டென்ஷன் ஆகாதடா. பொண்ணு வீட்டில் நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல டாட், நான் பேசிட்டேன். என்ன பேசுன? எது வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டியா? வாய மூடுறே. நீ எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தானே? அது நடக்கவே நடக்காது. இப்படி ஒரு பிச்சைக்கார ஃபேமிலில சம்மந்தம் பண்ணி ஆகணும் இல்ல? ஏய், நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. ஏந்தா இந்த வீட்ல இருக்கோன்னு தோணுது. உன்னை யார் இருக்க சொன்னா? கிளம்பி போ. என்ன பாக்குற? இன்னொரு வாட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பண்ண, அப்புறம் நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். ஹாய். ஹாய். ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நம்ம காஃபி ஷாப் போனோம்ல, ஆமா. அங்கே கூட இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல, ஆமா. அது இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதான். மறக்காம பார்த்துருங்க. என்ன டைம்? இன்னும் 5 மினிட்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்துருங்க. முடிஞ்சா ஆன்ட்டியும் பாட்டியும் கூப்பிட்டு காட்டுறீங்களா? சரி. சத்யா அவரை பார்க்கணும்னு சொன்னால, இப்ப கூப்பிட்டு அவரை டிவில காட்டிடுவோம். சத்யா, சத்யா. என்னக்கா? அம்மா பாட்டி எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் போனாங்க. என்னாச்சு? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, உட்காரு. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். காதலை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அதை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. அக்கா, அன்னைக்கு நானும் தான் பேசினேன். அததான் சர்ப்ரைஸ்னு சொன்னியா? அப்படியா? ஆனா அது சர்ப்ரைஸ் கிடையாது.
வேற இருக்கு பாரு. ஸ்டார்டிங்லயே ஒரு பொண்ணு வந்து அசத்துனாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆ, காதல் காதல் கண்ணில் தொடங்கி இதயத்துல முடியும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா காதலுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லார்கிட்டயும் இருக்கும், எப்பவுமே இருக்கும். காதல் இல்லாதவங்க யாரு இருக்கா? அது எப்போ யார் மேல எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. மரணமே இல்லாத காதல் பேரை சொல்லி ஏன் மரணம் வரைக்கும் போறாங்கன்னு எனக்கு தெரியல. காதல் வாழதான் வைக்கும். அதை உணராதவங்க தான் சாவை தேடி போகணும். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு 1000 வழி இருக்குன்னா காதலிக்கிறது தான் அழகான வழி. எப்படிக்கா? பட்டைய கிளப்பிட்டேனா? ம் இரு, நான் அதாவது சாப்பிட எடுத்துன்னு வரேன். எப்படி பிச்சுட்டாங்களா? இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஆணு பேசுனாங்க. இவங்க 2 பேரோட தாட்டும் எப்படி ஒரே மாதிரி இருக்குன்னு எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். இவங்க 2 பேரும் ஜோடியா இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தோணும். லவ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட். லவ் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கு, எல்லார்கிட்டயும் இருக்கு. ஹாய், நம்ம அமுல் பேபி. லவ் பண்ணாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. யாருக்கு யார் மேலே லவ் வரும், எப்போ வரும், எதனால் வரும்னு சொல்ல முடியாது. சத்யா பட் ஒரு எண்டே இல்லாத இருக்கா? லவ்வுக்காக ஏன் சில பேர் சூசைட் பண்ணிட்டு லைஃப் எண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. லவ் பண்ணுறதே வாழ்கிறதுக்கு தானே. அப்போனா அவங்க லவ்னா என்னன்னு புரியலன்னு அர்த்தம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக வாழணுமா? அப்போ லவ் பண்ணுங்க, அதான் ஒரே வழி. அக்கா கேட்டியா? பைபிள்ல பாரு, நான் பேசினது அப்படியே பேசியிருக்கான். எங்கேயாவது ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டிருப்பானோ? இவரை தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும். ரெகுலரா அடிக்கடி மீட் பண்ணுவோம். இவனை பார்க்காத நாள் ஒண்ணு இல்லவே இல்ல. எப்படி? அது வேற மாதிரி ஒரு கதைக்கா. வேற மாதிரினா? அத இன்னொரு நாள் சொல்றேன்.